வாழை வயலில் மண் அணைக்கும் பொழுது ஒரு 5 செடிகள் நான் நட்டிருந்தேன். அதில் ஒரு 3 செடிகள் இன்னுமே காய்கள் பழுக்கிறதுக்காக விட்டுருந்தேன். முக்கியமாக இவை எல்லாமே நம்ம சந்தையில் கிடைக்கிற சாதாரண மிளகாய்கள் தான். ஒன்றும் உயர்தர ரகங்களும் இல்லை, இணையத்தில் வாங்கினதும் இல்லை. நம்ம பக்கத்து சந்தையில் கிடைச்ச மிளகாயிலிருந்து எடுத்த விதைகள் தான். நல்ல ஊக்கமாக வளர்ந்தது. எந்த ஒரு செயற்கை உரமும் நான் கொடுக்கலை. அப்படியே வாழை வயலின் ஓரப்பகுதியில் மண்ணணைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னர் நான் நடவு செஞ்சுருந்தேன். தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருந்தது. நான் விதைக்கு ஏற்கனவே 2 முறை பறித்து வச்சுட்டேன். இந்த முறை இதற்கு மேலே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மழைக்காலம், மிளகாயெல்லாம் சேதமாயிடும் அப்படின்னு சொல்லி இதுவும் நான் விதைக்காக தான் பறிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிடச்சிது 3 செடிகள்லேருந்து. 2 கிலோவா இல்லை 1.5 கிலோ அந்த அளவு வருதான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. இருந்தாலும் இது ஒரு நல்ல அறுவடைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு காணொளி கூட பதிவு செய்கிறேன். முக்கியமாக இந்த ரகம் நம்ம பகுதிகளிலே கிடைக்கிறதுனால இதற்கு நம் மண் சார்ந்த ரகமாக தான் இருக்கணும். வெளி மாநிலத்திலிருந்தோ இல்லை வெளி பகுதிகளிலிருந்து கிடைக்கிற விதைகளை நம்ம பகுதிகளில் வச்சு வளர்க்குறத விட இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற விதைகள்லேருந்து எடுக்கிற நாற்றுகள்ங்கிறது அருமையான காய்ப்பு திறனோடு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இதுலேயே குண்டு மிளகாய் ஒன்றும், அதாவது நம்ம சந்தையில் வாங்கிறதுல வீட்டு பயன்பாட்டிற்காக எடுக்கும் பொழுது மிளகாய்களை கிள்ளிட்டு விதைகளை அப்படியே நான் ஒரு 10-15 விதை இது பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 5 செடிகளை மட்டும் க்ரோ பேக்லேயே ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே நட்டிருந்தேன். ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இதை நான் நடவு செஞ்சேன். ஆனால் இப்போ ஒரு பலனை நம்ம பறிக்கும் பொழுது நிஜமாகவே அது ஒரு உன்னதமான ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். இதுதான் நான் சொன்ன அந்த குண்டு மிளகாய். இன்னும் வரும் நாட்களில் அதியகை மரபு ரக சேமிப்பு மையம், அதாவது ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க பரமேசன் நாட்டிலிருந்து நிறைய நாட்டு வகைகள் கலவையாக தக்காளி, வெண்டை இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வாழை நடும் பொழுதே இடையில நட்டு விடலான் இருக்கேன். ரொம்ப அடர் நடவு இல்லாமல் இடையில் நல்ல இடைவெளி விட்டு நடவு செஞ்சு நிழல் கட்டுறதுக்குள்ளே ஒரு அறுவடையை பார்க்கலாங்கிற ஒரு ஊக்கத்தை இந்த மிளகாய் செடிகள் தருதுன்னு தான் சொல்லணும். Mana senjur? மொத்தமாக நான் 3 செடியில் பறித்த மிளகாய்களுடைய எண்ணிக்கைங்கிறது இவ்வளவு. ஏன்னா நட்டதே 5 தான். ஏற்கனவே 2 செடிகளை பறிச்சிட்டேன். 3 செடிகள்லேருந்து இவ்வளவு பழுத்த மிளகாய்கள் கிடச்சிருக்கு. தாராளமாக இதிலேருந்து நிறைய விதைகள் எடுத்து நிறைய நாற்றுகள் உற்பத்தி செய்யலாம். கண்டிப்பாக இது 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரும் இந்த பழுத்த மிளகாய்கள்.